அறிவோம் அனைத்தும் எளிய முறையில் இனிய தமிழில். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டென்சஸ். வெர்பில் 12 வகையான டென்சஸ் இருக்குது. முதல்ல இந்த பேரையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இண்டெக்ஸ் பாருங்கள், இதில் இருக்கிற மாதிரி 3 பிரித்து நம்ம படிச்சுக்கிட்டால் ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் காலம் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசண்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர். செகண்ட் காலம் ப்ரெசண்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ், ஃப்யூச்சர் கண்டினியூவஸ். அடுத்தது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். கடைசியாக ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இது ஒவ்வொன்றத்தை பற்றியும் நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். டென்சஸ் பற்றி படிக்கும்போது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது V1, V2, V3. V1ங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வேர்பு, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ். டூ, ரைட், நோ, சிங், அது மாதிரி பேசிக் ஃபார்மாக வர வெர்புக்கு V1ன்னு பேர். நெக்ஸ்ட்டு V2ங்கிறது செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு, அதாவது பாஸ்ட் டென்ஸ். டிட், ரோட், நியூ, சாங் அப்படி வரும். நெக்ஸ்ட்டு V3ங்கிறது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். டன், ரிட்டன், நோன், சங், இது மாதிரி வரும். நிறைய வேர்ட்ஸ்க்கு பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒரே மாதிரி இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். ஒரு செயல் நிகழ்கிற போது அதை பற்றி சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுது. இதோட ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு, அதாவது V1 இந்த பேசிக் வேர்பு வரும். இதில் தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸுக்கு மட்டும் வெர்பு பக்கத்தில் எஸ் வரும். அதாவது ஐ, யூ, வி, தே, இதுக்கெல்லாம் எஸ் வராமல் ஒர்க், லிவ், ப்ளே, ட்ரிங்க் அப்படின்னு வரும். இதுவே ஹீ, ஷீ, இட்டாக இருந்தால் ஒர்க்ஸ், லிவ்ஸ், பிளேஸ், ட்ரிங்க்ஸ் அப்படின்னு வரும். இந்த சென்டென்சஸ் பார்க்கலாம். ஹீ லிவ்ஸ் இன் சென்னை, அவன் சென்னையில் வசிக்கிறான். தே ப்ளே கிரிக்கெட், அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். அனு ட்ரிங்க்ஸ் காஃபி, அனு காஃபி குடிக்கிறாள். ஐ கோ டு பீச் ஆன் சண்டேஸ், நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைக்கு செல்கிறேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். ஒரு செயல் நடந்து முடிந்த பின் அதை பற்றி சொல்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுது. இதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2, அதாவது பாஸ்ட் டென்ஸ். ஐ பிளேட் ஃபுட்பால் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் சாட்டர்டே, சென்ற சனிக்கிழமை நான் என் நண்பர்களோடு ஃபுட்பால் விளையாடினேன். அஜய் பாட் எ செல்ஃபோன் எஸ்டர்டே, அஜய் ஒரு அலைபேசியை நேற்று வாங்கினான். தே வென்ட் டு டெம்பிள் வித் தேர் ஃபேமிலி, அவர்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றனர். இப்படி நடந்து முடிந்த ஒரு செயலை சொல்கிறதுக்கு தான் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுது. சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலம். ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது பிற்காலத்தில் நடக்க போகிற ஒரு செயலுக்கு நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பேசிக் வேர்பு, அதாவது V1. ஐ திங்க் ஸ்பெயின் வில் வின் த வேர்ல்டு கப் நெக்ஸ்ட் இயர், அடுத்த ஆண்டு ஸ்பெயின் உலக கோப்பையை வெல்லும். அஜய் வில் கோ டு மும்பை நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் அஜய் மும்பை செல்வான். அடுத்தது we will respond within 2 days, இன்னும் 2 நாட்களில் நாங்கள் உங்களுக்கு பதிலளிப்போம். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், ஒரு செயல் இன்னும் முடியாமல் கண்டினியூஸாக தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்
நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் இஸ் டூயிங், ஆம் டூயிங், ஆர் டூயிங் அப்படின்னு ஐஎன்ஜி போட்டு வரும். இது நிகழ்காலத்தில் நடந்ததுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், இஸ், ஆர் இது மூணில் ஏதாவது ஒன்று வரும், ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ வந்ததுன்னா ஆம் வரும். ஹீ, ஷீ, இட் அப்படின்னு சிங்குலர்ஸ் வந்ததுன்னா இஸ் வரும். யூ, வி, தே இதுக்கெல்லாம் ஆர் வரும். இப்போ நம்ம இந்த சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ ஆம் டிரைவிங் த கார் அப்படின்னா நான் காரை ஓட்டிக்கொண்டே இருக்கிறேன். அவர் இன்னும் ஓட்டி முடிக்கலை, இன்னும் ஓட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அருண் இஸ் லேர்னிங் டு ப்ளே த கிட்டார். அருண் கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டே இருக்கிறான். தே ஆர் பிளேயிங் இன் த கார்டன். அவர்கள் தோட்டத்தில் விளையாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி கண்டினியூஸாக தொடர்ற ஒரு செயலுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னு பேர். பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஏதோ ஒன்று அந்த டைமில் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது. இதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ், வேர் ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும், ப்ளஸ் வெர்பு அதாவது V1 ப்ளஸ் ஐஎன்ஜி. இதில் ஐ, ஹீ, ஷீ, இட் அப்படின்னு சிங்குலர்ஸ் வரும்போது வாஸ் வரும். யூ, வி, தே அப்படின்னு ப்ளூரல்ஸ் வரும்போது வேர் வரும். இட் வாஸ் ரெய்னிங் வென் ஷீ லெஃப்ட் ஃபார் ஒர்க். அவள் வேலை முடித்து திரும்பி வரும்போது மழை பெய்து கொண்டு இருந்தது. அவள் வேலையை விட்டுட்டு வந்ததுமே பாஸ்ட் டென்ஸ் தான். அந்த பாஸ்ட் டென்ஸுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பாருங்க. ஐ வாஸ் ஹேவிங் டின்னர் வித் மை ஃபேமிலி வென் த டோர் பெல் ரேங். அந்த கதவு மணி அடித்த போது நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னு இது வரும். அடுத்தது when the children were studying the power went off. அந்த குழந்தைகள் படித்து கொண்டு இருக்கும்போது மின்சாரம் தடைப்பட்டது. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த நேரத்தில் கண்டினியூஸாக என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் யூஸ் ஆகும். ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக செய்யப்பட போகிற ஒரு செயலுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ்னு பேர். இதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. At 11 a.m. tomorrow, Arun will be driving the car to Bangalore. நாளை காலை 11 மணிக்கு அருண் பெங்களூருக்கு காரை ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஐ வில் பி ரைட்டிங் த எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் பை திஸ் டைம். அடுத்த மாதம் இதே நேரத்தில் நான் தேர்வு எழுதி கொண்டு இருப்பேன் என்று அர்த்தம். He will be waiting for you at the railway station. அவன் உனக்காக ரயில் நிலையத்தில் காத்து கொண்டு இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒரு செயலை செய்து முடித்தாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக தான் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் வேர்பு V3 வரும். ஹீ, ஷீ, இட் அப்படின்னு சிங்குலர் தேர்ட் பர்சனில் வந்தால் ஹேஸ் வரும். ஐ, யூ, வி, தே அப்படின்னு ஃபஸ்ட் பர்சன்லேயும் செகண்ட் பர்சன் இல்லைன்னா ப்ளூரல் இதில் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா ஹேவ் வரும். ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க். நான் என்னுடைய வீட்டு வேலையை முடித்து விட்டேன். அனு ஹேஸ் லாஸ்ட் ஹர் கிளாஸஸ். அனு அவளுடைய கண்ணாடியை தொலைத்து விட்டாள். அடுத்தது அஜய் ஹஸ் டாட் இங்கிலீஷ் டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ். அஜய் ஆங்கிலத்தை பல மாணவர்களுக்கு கற்று தந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்.
ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செயலை நாம் செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகுது. அதாவது நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் verb V3. When we went to the theatre, the movie had started already. நாங்கள் தியேட்டருக்கு செல்லும் போதே திரைப்படம் ஆரம்பித்துவிட்டு இருந்தது. நம்ம தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே திரைப்படம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். I was sick because I had eaten too much previous night. முதல் நாள் இரவு நான் அதிகம் உண்டு விட்டதால் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அடுத்தது, அனு had completed the exam well before the bell rang. மணி அடிப்பதற்கு முன்பே அனு தேர்வை எழுதி முடித்து விட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எதிர்காலத்தில் இந்த நேரம் நாம் இந்த செயலை செய்து முடித்து விட்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். அதாவது அடுத்த மாதம் நான் பெங்களூரில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு தான் இது நாம் யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் verb V3. By 6 PM we will have painted the living room. நாளை மாலை 6 மணிக்கு நாங்கள் இந்த அறையின் வண்ணமடிக்கும் வேலையை முடித்துவிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த எக்ஸாம். அடுத்த மாதம் இதே நேரம் நான் தேர்வை எழுதி முடித்துவிட்டு இருப்பேன். அடுத்தது, அனு வில் ஹாவ் லேர்ன்ட் ஃப்ரெஞ்ச் பை திஸ் டைம். இந்த நேரத்தில் அனு ஃப்ரெஞ்சை கற்று முடித்துவிட்டு இருப்பாள். இந்த மாதிரி எதிர்காலத்தில் நடந்து முடிஞ்சிடும்னு நம்புகிற ஒரு செயலுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஏதோ ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது, அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் பீன் இல்லைனா ஹாவ் பீன் ஏதாவது ஒன்று வரும் ப்ளஸ் verb V1 ப்ளஸ் ing. I have been waiting to see the doctor for 2 hours. நான் மருத்துவரை காண 2 மணி நேரமாக காத்து கொண்டே இருக்கிறேன். அவர் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, he has been playing tennis since he was a child. அவன் குழந்தையாக இருக்கும் போதே டென்னிஸ் விளையாடிக்கொண்டே இருந்தான். இன்னும் விளையாடிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் 4 AM. காலை 4 மணியிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது, இன்னும் தொடர்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்படி முதல்ல ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியான செயலுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து முடிந்துவிட்டது, அது இன்னும் தொடரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டென்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் பீன் ப்ளஸ் verb V1 ப்ளஸ் ing. I felt very tired because I had been driving all the day. நான் தொடர்ச்சியாக நாள் முழுவதும் காரோட்டி கொண்டிருந்ததால் சோர்வாக இருந்தேன். அனு had been waiting for 2 hours when the doctor finally arrived. மருத்துவர் இறுதியாக வந்தபோது அனு 2 மணி நேரம் காத்திருந்து முடித்து விட்டாள். The ground was wet because it had been raining for 1 hour. 1 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்ததால் தரை ஈரமாக இருந்தது. இதில் 1 மணி நேரம் மழை பெஞ்சுது, ஆனால் இப்போ இல்லை, இது வரைக்கும் கண்டினியூ ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்.
ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடத்தப்பட போகிற ஒரு செயலுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் verb v1 ப்ளஸ் ing. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அருண் will have been enjoying the holidays by the end of this week. இந்த வார இறுதியில் அருண் விடுமுறையை அனுபவித்து கொண்டு இருப்பான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, she will have been teaching English grammar in the school. அவள் பள்ளியில் ஆங்கில இலக்கணம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பாள். நெக்ஸ்ட்டு, அனு will have been traveling around the world for 5 years. அனு 5 ஆண்டுகளுக்கு உலகம் முழுவதும் பயணித்து கொண்டே இருப்பாள். இப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்த 12 டென்ஸையும் மொத்தமாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசண்ட், ஐ ரைட் த டெஸ்ட், நான் தேர்வு எழுதுகிறேன். சிம்பிள் பாஸ்ட், ஐ ரோட் த டெஸ்ட், நான் தேர்வு எழுதினேன். சிம்பிள் ஃப்யூச்சர், ஐ வில் ரைட் த டெஸ்ட், நான் தேர்வு எழுதுவேன். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ஐ ஆம் ரைட்டிங் த டெஸ்ட், நான் தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறேன். பாஸ்ட் கண்டினியூவஸ், ஐ வாஸ் ரைட்டிங் த டெஸ்ட், நான் தேர்வு எழுதி கொண்டு இருந்தேன். ஃப்யூச்சர் கண்டினியூவஸ், ஐ வில் பி ரைட்டிங் த டெஸ்ட், நான் தேர்வு எழுதி கொண்டு இருப்பேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஐ ஹாவ் ரிட்டன் த டெஸ்ட், நான் தேர்வு எழுதி இருக்கிறேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஐ ஹேட் ரிட்டன் த டெஸ்ட், நான் தேர்வு எழுதி முடித்து விட்டேன். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஐ வில் ஹாவ் ரிட்டன் த டெஸ்ட், நான் தேர்வு எழுதி முடித்து விட்டு இருப்பேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் த டெஸ்ட், நான் தேர்வு எழுதி கொண்டே இருக்கிறேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், ஐ ஹேட் பீன் ரைட்டிங் த டெஸ்ட், நான் தேர்வு எழுதி கொண்டே இருந்தேன். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் த டெஸ்ட், நான் தேர்வு எழுதி கொண்டே இருப்பேன். இப்போ இந்த 12 டென்ஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.